ஹர்திக் பாண்டியாவோட கேட்டகரியே ஒரு 3ஆ பிரிக்கலாம். எப்படின்னா, 2022 முன் 2022க்கு பின்னுங்கிற மாரி. இன்ஜுரி கிறிஸ்து தான். பிறப்புக்கும்போது கிறிஸ்துக்கு பிறப்பு பின்னுங்க மாரி. அந்த பொல்லாடோட டைம்ல ஹி இஸ் எ பெஸ்ட் ஃபினிஷர். பயங்கரமா அடிப்பாரு. தட்டாலட்டி அடிப்பாரு. அவர் எப்ப இன்ஜூரி ஆகி பிராங்கா சொல்லணும் மும்பை இந்தியன்ஸ் ரீடைன் பண்ணல ஹர்திக் பாண்டியா. அவங்க வந்து ஜிடி கிட்ட தான் போனாரு அவரு. அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. மும்பை இந்தியன்ஸ்லயே இருந்தாரு. மும்பை இந்தியன்ஸ் வந்து அவர் ரீடைன் பண்ணியிருப்பாங்கிற மாதிரி. மும்பை இந்தியன்ஸ் அவரோட ஃபிட்னஸ் அந்த டைம்ல சரியில்லை, ஃபார்ம் சரியில்லை, இந்தியா டீம்ல இருந்து டிராப் ஆனாரு. இந்தியா டீம்ல அந்த டைம் வந்து விஜய் சங்கர், சிவம் டூபே, இன்னும் யாரோ எந்தெந்த வெங்கடேஷ் ஐயர்லாம் ஆல்ரவுண்டரா ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த டைம்ல. ஹர்திக் பாண்டியா ஃபார்ம்ல இல்லாத போது. அப்படி இருந்த டைம்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் அவரை நம்பல. அதுதான் பிராங்கின் உண்மை. அப்ப கேப்டன்சின்னு ஹர்திக் பாண்டியா கேட்டிருந்தாரு. வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்னமும் மும்பை இந்தியன்ஸ் ஒரு பீக் ஃபார்ம்ல இருக்கும்போது மும்பை இந்தியன்ஸ் டீம் தாரவாத்து கொடுத்தாங்கிற மாதிரி. ஹர்திக் பாண்டியா அந்த டைம் ஃபார்ம்ல இருந்தே ஃபிட்னஸ் இஷ்யூ பயங்கரமா இருந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ் அதனால அவர் ரீடைன் பண்ணல.